எஸ்எல்ஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இருக்கிறாங்க. வணக்கம். நன்றி. வணக்கம் சார். இன்றைய காலகட்டத்திலும் ஜாதி ஆணவ கொலைகள், அதுவும் படித்த வீட்டில், பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய வீட்டில் நடக்குது அப்படிங்கும்போது சின்ன பசங்க பண்ணுறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 50 வயசு 60 வயசு மீசையை முறுக்கிட்டு இருக்கவங்க பண்ணா பரவாயில்லை, மீசை துளிர்விட ஆரம்பிக்கிறவங்களே பண்ணுறாங்களே சார். இல்லை, அதாவது முதல் சமுதாய பார்வையாக நம்ம என்ன சொல்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வன்முறை அதற்கு தீர்வு இல்லை. கொலை அப்படிங்கிறது மனித நாகரிகத்தில் மிகப்பெரிய குற்றம். சரியா? தமிழர்களுடைய வார்த்தையை பயன்பட பாருங்கள். போரில் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கொலைங்கிற வார்த்தையே போரில் கொலை தான் நடக்குது. எல்லா பெரிய போர்களையும் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் சண்டை போட்டெல்லாம் கொலைகள் நடந்தது. ஆனால் அதை வந்து கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வீரத்தில் போயிருக்கு. ஸோ போர் வந்து ஒரு காரணத்துக்காக நிகழ்த்தப்படுது. அப்போ அங்கே சண்டை நடக்க வேண்டியிருக்கு, அது சண்டை போட்டாக வேண்டியிருக்கு, அதில் ஒருத்தருக்கு கொல்லப்பட வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் அது கொலைன்னு வருதில்லை. ஸோ இது காரணம் இல்லாமல் வெளியில் எது நடந்தாலும், ஒரு சொத்து தகராறு, இந்தமாரி காதல் தகராறு, எல்லாமே ஒரு ஆணவத்தோட வெளிப்பாடு தான். அது எல்லாமே கொலைகள் தான். தமிழன் வந்து அந்த வார்த்தை பயன்பாட்டை போர்க்காலத்தில் வீர மரணம்ங்கிறதும் இங்கே கொலைன்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கொலை வந்து அதனால அந்த காலத்துல இருந்து எல்லாமே ஒரு படு பாதக செயலாக, நீங்கள் கெட்டவனை கொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ராமேஸ்வரர் கோயில் இன்னைக்கு இதில் வந்து என்ன நிகழ்ச்சி, ஸ்ரீராமர் வந்து வந்த உடனே மண்ணில் சீதாதேவி பண்ண லிங்கத்தை பண்ணி என்ன தீர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் தீர்ப்பார். பிரம்மஹத்தி அப்படின்னா நான் பிரம்மன் தான் உருவாக்குறான் மனுஷனை. அப்போ அந்த அவருடைய இதை தலை எடுக்கும்போது, ஒருத்தனை கொல்லும் பொழுது அந்த தோஷம் கடவுளுக்கே வருது, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே வருது. அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு தான் அங்கே வந்து ஒரு மண்ணில் லிங்கம் கட்டி அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும், பிரம்மஹத்தி தோஷம் போகுதுங்கிறது ஒரு ஐதீகம். இதில் என்ன நம்ம மாரலாத்த ஸ்டோரி எடுத்துக்கிறோன்னா, கடவுளாக அவதாரம் எடுத்து ஒரு அயோக்கியனை அழிக்க வேண்டிய அவசியம் வந்தாலும் கூட பிரம்மஹத்தின்னு ஒரு தோஷம் வந்துருது. அதுக்கே ஒரு கோயில் கட்டி கும்பிட வேண்டியிருக்கு. ஸோ சாதாரண மனிதர்கள் என்ன, ஸோ அது இன்னைக்கு இருக்கிற ஒரு நாகரிக வாழ்க்கையில ஒரு சொத்து தகராறு, எத்தனை கொலைகள் இந்த ரீசெண்ட் டைம்ல சொத்துகள்லையும் இதுலையும் சொந்தங்களுக்குள்ள வழக்கறிஞர்கள் வந்து 2-3 வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அளவுக்கு நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டேன் சார் ஒரு வார்த்தையில அதை முடிக்கிறதுல ஒன்றும் இல்லை. 2 குடும்பங்கள் அதில் நாசமாக. திருநெல்வேலியில் இந்த இன்சிடென்ட்லையுமே அந்த ஒரு படித்த பையன் சுஜித், படித்த பையன் ஒரு நல்ல ஒரு கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்க ஒரு நல்ல பையனா இருக்கு, சம்பளம் வாங்குறாங்க, அவர் இறந்துடுறாரு. அந்த சுர்ஜித் உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ண அந்த பையன் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவாரு. அவனை கூட நம்ம உணர்ச்சி வசம்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கிறான், வெல் ட்ரெயின்டு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எப்பவுமே ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் இப்போ சட்டத்தில் போகும்போது அந்த 2 கேள்விக்கும் மென்சிரியாவுக்கு வந்து பிரியும். உணர்ச்சி வசப்பட்டாங்களா, பிளான் பண்ணாங்களாங்கிறது பிரியும். இன்னொன்று, மீடியாவோ அரசியலோ அதை வெறும் மெரிட்டோட அணுகும் நினைக்கிறது மகா முட்டாள்தனம். அப்போ வந்து அந்த ட்ரையலுக்கு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிற முதல் கருத்து. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எதுக்கு இருக்கணும்னா, மீடியாவோ அரசியலோ இதில் என்ன மெரிட்டு, இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்க போகிறது மட்டும் இல்லை. அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இழுக்கும் பொழுது அந்த இதில் எத்தனை பேர் உயிரோட இருப்பானே தெரியாது. இந்த 2 குடும்பங்கள்லையுமே இது என்ன மாரி பல விதமான தாக்கங்களை உருவாக்கும். சரியா? இது முதல்ல அது பொதுவான ஒரு புரிதல்லாம் வச்சிடறேன். இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறதா வச்சுக்கிறேன் நான்.